Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சூப்பரான டிஃப்ரெண்டான ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலாம் அப்படி பார்க்க போகிறோம். இது எல்லா வகையான மீனையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், இந்த மூணையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் மத்தி மீனில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த மீனானாலும் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. 1/2 அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும். இனி நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு தாளிக்கிறேன். கடுகு, அப்புறமா 2 வற்றல் மிளகாய், அதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நம்ம வழக்கமாக கடுகு தாளிக்கிறது மாதிரி கடுகு தாளித்து அதுக்கப்புறமா ஃபிஷ்ஷை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இது கோகோனட் ஆயில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப மணமாகவும் இருக்கும். நீங்கள் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ரெகுலராக எப்படி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவோமோ அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகியிருக்கு. இது செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்டை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கிறேன். Until that, take care. Bye bye.